செய்தியினுடைய தலைப்பு ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். வித்தின் பிராக்கெட் ஜஸ்ட் ஃபார் கப்புள்ஸ். ஓகே, ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 16 வயது பையன், அவனுக்கே 16 வயசு தான், மேபி ஸ்கூல் காலேஜ். அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன வயசுன்னு தெரில. ஸோ 2 பேரும் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பித்தாங்க, டேட்டிங் ஆரம்பித்தாங்க. 19 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ 2 பேரும் யோசித்தாங்க, இந்த 3 வருஷம் நான் பழகி இப்போ எனக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி. 2 பேருமே நினச்சி 19 வயசில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 20 வயசில் குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ளாக அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை. 2 பேருடைய மனசுலேயும் ஒரே எண்ணம், ஐ ஹவ் மேரிட் அ ராங் பர்சன், ஒரு தவறான நபரை நான் திருமணம் செய்து கொண்டேன். அப்போ 2 பேருமே, அதாவது அவங்களுடைய ஒருத்தர் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் அந்த விளிம்பு வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கணவனோடு ஆண்டவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் மூலமாக பேசுகிறார். இன்றைக்கி அந்த வசனத்தை நம்ம எபேசியரில் அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் நினச்சோம் ஒருத்தர் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஏற்ற துணைன்னு நினச்சோம். ஆனால் அன்போடு தான் எங்கள் வாழ்க்கையை தூங்கினோம். ஆனால் அந்த அன்பு நாங்கள் எத்தனையோ தடவை ஐ லவ் யூலாம் சொல்லியிருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அந்த அன்பு ரொம்ப நாளைக்கு எங்கள் வாழ்க்கையில் நீடிக்கலை. நான் ஒரு வாலிபர்களுக்கு ஒரு ஆலோசகராக சில நேரம் கேட்பேன். ஏன்னா எனக்கு சில நேரம் பையனையும் தெரியும், பொண்ணையும் தெரியும். ஆனால் அவங்க ஒருத்தர் விரும்புகிறேன்னு சொல்லி வரும்போது அப்போ கேட்பேன், உண்மையிலே இந்த பையனை பற்றி உனக்கு நல்லா தெரியுமாம்மா? நல்லா தெரியும், ஐ நோ எவ்ரிதிங். அதே தான் அந்த பொண்ணை பற்றியும் கேட்பேன். ஆனால் அடுத்து கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஏதாவது பஞ்சாயத்துன்னு வரும்போது அப்போ அது திரும்ப ரீப்ளே போட்டு காண்பேன். அன்றைக்கி என்ன சொன்னேன், யூ நோ அபவுட் ஹிம் ஃபுல்லி, யூ நோ அபவுட் ஹிம்னு சொன்னேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் ஒருத்தர் பார்க்குறது, ஒன்றா போய் காஃபி குடிக்கிறது, பைக்கில் போகிறது, அதுக்குள்ளே தே திங்க் தே நோ அபவுட் ஈச் அதர். லைஃப் இஸ் மோர் தேன் தேட். குறிப்பாக அன்புங்கிறது, ஐ லவ் யூ, லவ்ங்கிற வார்த்தைக்கு அந்த வயசில் நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாதுங்க. லவ்ங்கிறது அவ்வளோ சிம்பிளான வார்த்தை கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஈஸி வேர்ட், ஆழமான வார்த்தை. அதே போல் இன்றைக்கி நிறைய பேருக்கு சரி, இது சில ஸ்கூல் பிள்ளைங்க, ஒரு காலேஜ் பிள்ளைங்க, ஒரு இம்மெச்சூராக ஒரு க்ரஷ், அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, அதில் எக்ஸைட் ஆகி போகிற ஒரு கேஸ். அடுத்த எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய உலகம் தெரியும். அவங்க வீட்லேயே அப்பா அம்மா சண்டையை பார்த்துருப்பாங்க, ஆஃபீஸில் கொலீக்ஸுடைய கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மேரேஜ்னாலே அலர்ஜி. ஐயோ கல்யாணமாக எனக்கு வேண்டவே வேண்டாம். இதே ஹாலில் நான் என்னுடைய ஒரு தீசிஸ்க்காக ஒரு செமினார் நடத்தினேன், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கான செமினார். 33 வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் இருந்தாங்க. அப்போது அவங்க அதில் குறிப்பாக சகோதரிகள் அவங்க எழுதின ஃபீட்பேக் எழுதும்போது, இது வரைக்கும் எங்கள் வீட்டில் எத்தனையோ முறை மேரேஜ் டாபிக் எடுக்கும்போது நாங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தோம், வேலைன்னு சொல்லி, படிப்புன்னு சொல்லி, ஏதோ ஒரு காரணம் சொல்லி திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டு வந்தோம். ஏன்னா மேரேஜை பற்றி எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அங்கே நாங்கள் குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை பார்த்து எங்களுக்குள்ள நிறைய பயம் இருந்துச்சு. ஆனால் இதன் மூலமாக வாட் இஸ் மேரேஜுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இட் ஹாஸ் கிவன் அஸ் அ கிளாரிட்டி அப்படின்னு சொன்னாங்க. யூ ஒன்ட் பிலீவ், அந்த 33 பேரில் 16 பேருக்கு அந்த வருஷமே கல்யாணம் ஆச்சு. 33 பேரில் 16 பேருக்கு ஒரே வருஷத்தில் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சிருச்சு. மேரேஜில் நம்ம சென்டராக இருக்க வேண்டிய எலிமெண்ட் லவ் தான். கணவன் மனைவி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்ல வேண்டிய வார்த்தை ஐ லவ் யூ. ஆனால் அந்த லவ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் இமோஷன். நான் அடிக்கடி சொல்லுவேன், லவ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வில். அன்புங்கிறது ஒரு செயல், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் இமோஷன். லவ் இஸ் அ ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க், அதாவது இருதயம் சார்ந்த ஒரு வேலை. அன்புங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இமோஷன், இட் இஸ் அ ஹார்ட் ஒர்க். எபேசியரில் நம்ம வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 5:31-32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அதே அதிகாரத்தில் 25, 26, 27 வசனங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்,
அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் திருச்சபையை நேசிச்சார்னா சும்மா ஐ லவ் யூன்னு சொல்லலை, ஹி டிமான்ஸ்ட்ரேட்டட் இட். அதை ஆண்டவர் செயல் வடிவில் செய்து காண்பிச்சாரு. ஆண்டவருடைய அன்பு இருதயம் சார்ந்த அன்பு. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட, அதாவது ஒரு மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் கடவுளுக்கு அடுத்தபடியாக அவங்க தான். தே ஷுட் லவ் ஈச் அதர். கணவன் சொல்லணும், ஏதோ அந்த ஒரு ஹனிமூன் டேஸில் மட்டும் கிடையாது. when they live together, அந்த ஒரு மேரேஜ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜாக இருக்கணும்னா அது உண்மையான அன்பாக இருந்தால் ஹஸ்பண்ட் ஷுட் பி ஏபிள் டு சே, கடவுளுக்கு அடுத்தபடியாக என் லைஃப்பில் நீ தான் ஃபஸ்ட், நம்ம மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு அடுத்தபடியாக. அதே மாதிரி ஒரு மனைவியும் கணவன்கிட்ட சொல்லணும், யூ ஆர் ஃபஸ்ட் இன் மை லைஃப். அன்பானவர்களே, இது வெறும் வார்த்தையில் ஈஸியாக சொல்லிடலாம். சில நேரம் டயலாக் ஆண்கள் நல்லா சொல்லிடுவோம், நீ தாம்மா எனக்கு எல்லாம், நீ தாம்மா ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த டயலாகை நம்ம ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு மேரேஜ் கவுன்சிலர் அவங்க ஆண்டவருக்குள்ளே நல்ல அவங்க ஆண்டவருக்குள்ளே அவங்க மேரேஜ் லைஃப் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு வர்ற நாட்களில் அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள். அவருக்கு கோல்ஃப் விளையாட்டுன்னா ரொம்ப இஷ்டம், மணிக்கணக்காக விளையாடுவார். அப்போ அந்த ஒய்ஃப் அவங்க கல்யாணம் ஆன பிறகு அந்த வாழ்க்கையில் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நீங்கள் என்னை விட அந்த கோல்ஃப் கேமை தான் ரொம்ப நேசிக்கிற மாதிரி இருக்குது, என்னோட நீங்கள் நேரம் செலவழிக்கிறத விட அந்த விளையாட்டில் நீங்கள் அதிக மணி நேரம் செலவழிக்கிறீங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் டாமினேட்டிங் ஹஸ்பண்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன யோசித்தார், நான் என் மனைவிக்கு ஏற்ற ஒரு நல்ல கணவனாக மாற போகிறேன். ஸோ அந்த டிசிஷன் எடுத்த பிறகு சொன்னார், எனக்கு இது உயிர் இந்த கேம், ஆனாலும் இது நீ நானா கோல்ஃபான்னு கேட்குற அளவுக்கு இந்த கோல்ஃப் எனக்கு இருந்துச்சுன்னா இந்த கோல்ஃப் வேண்டாம், உனக்காக தான் நான் அதை விட்டுறேன். ஸோ ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். தே ஆர் வெரி ஹாப்பி. அவங்க மேரேஜ் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. நிறைய பேருக்கு அவங்களுடைய ஹாப்பி மேரீட் லைஃப் தெரிய ஆரம்பிச்சிது. அப்போது ஒரு நாள் அவங்க பாஸ்டர் சொன்னார், நீங்கள் நம்ம சர்ச்சில் அப்பப்போ மேரேஜ் கவுன்சிலிங் செமினார்ஸ் எடுங்க, ப்ரோக்ராம் நடத்துங்க. ஸோ அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பீரியடில் அவருக்கு ரொம்ப பேஷன், ஐயோ நம்ம நம்ம மேரேஜ் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அதை மாதிரி எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி இன்வால்வ்டாக செய்ய ஆரம்பித்தார். அப்புறம் அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், அவர் வேறு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இவரை லீடராக பாஸ்டராக வச்சுட்டு போயிட்டார். 29 வயசு தான் அப்போ அவருக்கு. ஆல்ரெடி 900 பேர் இருக்கிற 900 பீப்புள் இருக்கிற ஒரு சர்ச்சுடைய பாஸ்டர். ஸோ அவர் பயங்கரமாக வேலையில் அதையும் செஞ்சிட்ருக்கார். காலையில் போனார்னா 14 hours 16 hours வேலை, கவுன்சிலிங், ஹெல்பிங் பீப்புள், இப்படி எத்தனையோ காரியங்கள். இது எல்லாத்தின் மத்தியில் அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்த உடனே டயர்டாக இருப்பார். அவங்க ஒய்ஃப் எனக்கு இது தேவை, பாப்பாவுக்கு இது தேவை, பையனுக்கு இது தேவை. அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும். நான் இவ்வளோ டயர்டாக வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஷீ ஷுட் சர்வ் மீ, எனக்கு அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இப்போவே இது தேவை அது தேவை. ஆனால் ரிப்பீட்டடாக அவங்க அதையே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக அவங்களுக்குள்ள அவர் மேரேஜ் கவுன்சிலர் ஆன பிறகு அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்னோட நேரம் செலவழிக்கிறதே இல்லை, எப்போவுமே நீங்கள் ஊழியம்னு போகிறீங்க, எப்போனாலும் நீங்கள் இப்படி போயிட்டே இருக்கீங்க. அப்போ இவருக்கு பயங்கரமாக ஒய்ஃப் மேலே கோவம் வருது, நான் இப்படி ஊழியம் செய்கிறேன், இவளுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், நீ கோல்ஃப் விளையாட்டாக உயிருக்கு ஃபஸ்ட்டாக வச்சுருந்த, அடுத்து அதை விட்டு கொடுத்த. ஸோ இப்போ என்னுடைய ஊழியம் செய்கிறது ஓகே, பட் நான் உனக்கு கொடுத்த குடும்பம் முக்கியம், உனக்கு கொடுத்த மனைவி முக்கியம், நீ அவங்களோடையும் போதுமான அளவு நேரம் செலவழிக்கணும், உன் குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசின பிறகு ஒரு நாள் பெட்ரூமில் போய் அவர் சாரி கேட்டார். திரும்ப ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் நீ சொல்லு, ஒருவேளை இந்த மினிஸ்ட்ரி ஊழியமே எனக்கு ஒரு விக்கிரகமாக மாறிடுச்சுன்னா நான் அதை வேணால் விட்டுறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலிங் கொடுத்துருக்கிறாரு, ஒரு அழைப்பு இருக்குது, நீங்கள் ஊழியம்தான் செய்யணும், நான் அதுக்கு தடையாக வர விரும்பலை, ஆனால் மேரேஜ் முக்கியம், நம்ம செலவழிக்கிற நேரம் முக்கியம். எவ்வளோ பெரிய லெசன் அன்பார்கள். அதே போல் அடுத்து சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா நல்ல அன்பாக ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் உயிருக்கு உயிராக நேசிப்பாங்க.
இருதயபூர்வமான அன்பு இருக்கும். ஆனால் அடுத்து பிள்ளைங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை 2 பிள்ளை அப்படி ஆன உடனே ஒய்ஃபுக்கு வேலை அதிகமாகிடும், குழந்தைங்களை கவனிக்கிறது. ஹஸ்பண்டுக்கு கமிட்மெண்ட் அதிகமாகிடும். அப்போ அவர் இன்னும் வேலை செய்யணும். ஸோ 2 பேருமே, அதாவது பிள்ளைக்காக தான் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார், பிள்ளைக்கு சம்பாதிப்பார், ஒய்ஃபு பிள்ளைகளோட நேரம் செலவழித்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு இடையில என்ன ஆகிடும், கேப் அதிகமாகிடும். ஸோ அந்த ஸ்டேஜ்லையும் ஈவன் சில்ட்ரன் ஷுட் நாட் கம் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மேரேஜ் சுற்றி, கப்பலை சுற்றி தான் பிள்ளைங்க இருக்கணுமோ ஒழிய பிள்ளைங்களை சுற்றி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் அவரோட இருக்கிறதே பிள்ளைகளுக்காக தாங்க, பிள்ளைங்க இல்லைன்னா என்னைக்கோ அவரை விட்டு போயிருப்பேன். ஃபெயிலியர். உண்மையான ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜில் பெற்றோரை சுற்றி தான் பிள்ளைங்க இருப்பாங்க. அதுதான் உண்மையான அன்பு. ஸோ லவ் இஸ் அ ஹார்ட் ஒர்க். அது மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம், நிறைய நேரம் ஆரம்பத்தில் இது உண்மையிலே இந்த காரியத்தை நான் ஆயத்தப்படுத்திக்கிறது, ஐ வாஸ் கன்விக்டட் இன் மெனி திங்ஸ். நானும் எத்தனையோ காரியங்களை உணர்த்தப்பட்டேன். ஐ ஹாவ் டு கரெக்ட் மை செல்ஃப். பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன துவக்கத்தில் ஃபிக்ஸ் ஆகி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த நாட்களில் சப்போஸ் பேசுகிறாங்க, சில நேரம் மீட் பண்ணி மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்க. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோன் ரிங் ஆகுது. உடனே சொல்லுவாங்க அவங்க, சரி ஏன்னா எடுங்க பாப்பா, இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம பேசுகிறோம்ல, பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கல்யாணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன் வந்தாலும், பாஸ்டர்ட்டு வந்தாலும் சரி, பாஸ்டர்ந்து வந்தாலும் சரி, டீச்சர் ஹெட்மிஸ்ட்ரஸ்ட்டு வந்தாலும் சரி, ஏங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கலாம். கல்யாணம் வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க முக்கியமான விஷயம் பேசணும், ஏமா நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு உட்காந்துருப்போம், ஃபோன் ட்ரிங்னு அடிக்கும், கொஞ்சம் இரு அப்படி எடுத்துகிட்டு அடுத்த ரூமுக்கே போயிடுறது. அன்பானுடைய ஹார்ட் ஒர்க்னா என்னென்னா, நம்முடைய ஹார்ட்டில் நெக்ஸ்ட் டு காட் அவர் ஸ்பவுஸ். தட்ஸ் வை லவ் இஸ் அ ஹார்ட் ஒர்க். அடுத்தது லவ் இஸ் அ ஹார்ட் ஒர்க். அன்புங்கிறது கடின உழைப்பு. அதாவது கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தி கணவன் மனைவி ஏற்படுத்தினார். பிகாஸ் திருமணம் இல்லாமல் தே ஆர் இன்கம்ப்ளீட். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டார். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. எவ்ரிதிங் குட், ஒவ்வொரு நாளும் குட்னு சொன்னார், நல்லது என்று கண்டார். ஆனால் தனிமையான மனிதன் நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்கிட்டார். எதுக்குன்னா கணவன் மூலமாக மனைவி உருவாக்கப்படுறாங்க, மனைவி மூலமாக கணவன் உருவாக்கப்படுறாங்க. இன்னும் மெச்சூரிட்டிக்குள்ளாக ஒரு சிலையை செதுக்கிறவர் கையில் அந்த ஒரு சுத்தியல், அந்த உளி, அதை வச்சு அந்த தலையில் ஷேப் உண்டாக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிறோம் கடவுள் என் மூலமாக என் ஒய்ஃபை திருத்துவார், என் மூலமாக என் கணவனை திருத்துவார், என் கையில் ஒரு உளியும் கொடுத்துருக்காரு, டக்குன்னு தட்டி என் வீட்டுக்காரரை நான் திருத்த போகிறேன், என் வீட்டுக்காரியை திருத்த போகிறேன். உண்மையிலே ஃபைண்டிங் த ரைட் பார்ட்னர் ஒன்று, பிகமிங் த ரைட் பார்ட்னர், சிறந்த துணையாக நம்ம மாறணும். அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மேரேஜ். ஆனால் நம்ம அடுத்தவங்களை செதுக்கிறதுக்கான உளி இல்லை. மேரேஜில் நம்மை நாமே திருத்திக் கொள்வது. ஒரு கண்ணாடியில் பார்க்குறோம், கண்ணாடியில் பார்த்து கண்ணாடியை திருத்துவோமா, அந்த இமேஜை திருத்துவோமா, ஒரிஜினலை திருத்துவோமா? முடி ஒழுங்கா இல்லை, பவுடர் சரியாக இல்லை, என்ன பண்ணுவோம்? இமேஜை பார்த்து நம்மளை தான் அப்படி பண்ணிக்கிடுவோம். அவர் பார்ட்னர், அவர் ஸ்பவுஸ் இஸ் அவர் மிரர். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற துணை நம்முடைய கண்ணாடிங்க. அந்த கண்ணாடியில் நம்ம பார்க்குற இமேஜ், இது சரியில்லை அது சரியில்லை, அது நம்ம இமேஜ் தான். நம்மளை தான் நம்ம திருத்தணும். யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில் நான் என் மனைவியை திருத்த போகிறேன், கணவனை திருத்த போகிறேன்னு நினச்சாங்களோ, தே ஹவ் ஃபெயில்டு மிசரபிளி. ஆனால் ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப்னு அந்த ஸ்டெப் எடுத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்பவுஸும் மாறி இருக்கிறாங்க. ஸோ மேரேஜ் இஸ் அ ஹார்ட் ஒர்க். ஏதோ ஈஸியாக வந்துடாது, நம்மளை திருத்துறது ஈஸி கிடையாது. எனி சேஞ்ச், நீங்கள் ஓடாத, திடீர்னு டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு சுகர் பார்டரில் இருக்குது, நாளையிலேருந்து நீங்கள் வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, ரன்னிங் போங்க. மொதல் நாள் உற்சாகமாக ஓடுவோம், ஓடி முடிச்சுட்டு காலையில் அடுத்த நாள் தூங்கி எந்திக்கும் போது கால் எப்படி இருக்கும்? வலிக்கும். ஓடி இருந்தால் தெரியும். கனவுல மட்டும் ஓடி இருந்தீங்கன்னா கால் வலிக்காது, வலிக்கும். அடுத்த நாள் எந்திக்கவே தோணாது. எனி சேஞ்ச் இட் காசஸ் பெயின். எந்த ஒரு மாற்றமும் வலி இல்லாமல் வராது. ஸோ நம்ம திருத்திக்கணும்னா வலிக்கும். தட்ஸ் வை இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க். See, though love is spontaneous, it requires hard work also. அன்புங்கிறது ஸ்பான்டேனியஸ்.
ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதான் ஒரு கணவனுக்கு மனைவி மேலே அன்பு வரணும்னு கிடையாது. கல்யாணம் கட்டும் போதே அன்பு வந்துடுது. அது ஒரு ஊழியர் சொல்கிறார், ஒரு மேரேஜ் கவுன்சிலர். இப்போல்லாம் வந்து லேபர் வார்டில் ஹஸ்பண்டை அலோவ் பண்ணுறாங்க உள்ள, இங்கேயும் சரி யூஎஸ்லையும். அப்போல்லாம் என் ஹஸ்பண்டை வெளியே நிறுத்துகிற ஸ்டேஜ். அப்போ ஹஸ்பண்ட் வெளியே இருந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்காரு. குழந்தை பிறந்த பிறகு ஒரு நர்ஸு அந்த குழந்தையுடைய ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு காலை பிடிச்சி அப்படி தலைகீழ தூக்கு, இந்த பழக்கம் உண்டு. ரெண்டு காலையும் பிடிச்சி அந்த குழந்தைய தலைகீழாக தூக்கி மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க லென்த்து. இவருக்கு வந்த கோவத்தில் ஜன்னலை உடச்சிட்டு போய் அந்த நர்ஸை 2 அடி அடிக்கணும்னு யோசித்தாராம். அவர் சொல்கிறாரு, அந்த குழந்தை அப்போ தான் பிறந்துச்சு, அதுக்குள்ளே அந்த குழந்தை மேலே எனக்கு அங்கே அவ்வளோ உயிரான அன்பு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. லவ் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஆனால் அந்த அன்பு மட்டும் போதாது. இட் ரிக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க். மனைவியை பிரியப்படுத்த, கணவனை பிரியப்படுத்த. அதே மாதிரி நம்பர் 3, லவ் இஸ் அ டெய்லி ஒர்க். உண்மை நிறைய நேரம் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்போம். மனைவிமார், சரி என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்டை அன்றைக்கி பிரியப்படுத்தணும் அப்படின்னா, சரி அவருக்கு பிடிச்சதை சமைப்போம். ஓகே, பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி அல்லது ஏதோ ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஸோ ஒரு நாள் நல்லா கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து சம்பாதிச்சு அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர் நல்லா சூப்பர்மா, உன்னை கடவுள் எனக்கு துணையாக கொடுத்தாரு, நான் கொடுத்து வச்சவன் எல்லாம் சொல்லி சாப்பிட்ரு. இதை வந்து இவங்க இந்த மாதத்துக்கு இது போதும்னு நினைப்பாங்க. நம்ம அன்பை இவ்வளோ காட்டிட்டோம், அடுத்த நாளே ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் உருன்னு உட்காந்துருப்பார். என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ டெய்லி உங்களுக்கு பிரியாணி செஞ்சு போட்டால் தான் சிரிப்பீங்களா? டெய்லி பிரியாணி செஞ்சு போட முடியுமா? அதே மாதிரி ஆண்கள் சில நேரம் எங்கேயாவது அவுட்டிங் கூப்பிட்டு போய், ஒரு ரிசார்ட் கூப்பிட்டு போய், ஒரு பிக்னிக் கூப்பிட்டு போய், ஷாப்பிங் கூப்பிட்டு போய், அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தியாச்சு, இந்த மாதத்துக்கு இது போதும் அப்படின்னு நினச்சா அடுத்த நாள் சாயங்காலமே ஏதாவது ஒரு சின்ன காரியத்துக்கு மூஞ்சி தூக்கிட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஏதோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் இந்த பூச்சாண்டி வேலை காட்ட முடியாது. லவ் இஸ் அ டெய்லி ஒர்க். அவங்கள சந்தோஷப்படுத்த முடியாது, அதுக்காக டெய்லி நம்ம கிரெடிட் கார்டில் வாங்கி கொடுக்கறது இல்லை. பட் வி ஷோ ப்ராக்டிக்கல் லவ் இன் எவ்ரிடே பேசிஸ். ஒரு அருமையான சத்தியம், ஒருத்தரை பிரியப்படுத்தி ஒருத்தரை முதன்மையாக நேசித்து வர்றவங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி இருக்கும், ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். பைபிளில் அந்த கணவன் மனைவி அவங்களுக்குள்ள உள்ள அந்த உறவு இன்டிமசியை குறித்து, ஆடம் நியூ ஈவ், ஆதாம் ஏவாளை அறிந்தான். அந்த நோயிங் ஒன் அனதர், அந்த உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய இன்டிமசிக்கு பைபிளில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை நோயிங், அறிந்தான். இன்டிமேட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அனுபவபூர்வமாக ஒருத்தர் அறிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது. அந்த பைபிள் போட்டிருக்கு, தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவங்க ஆரம்பத்தில் they did not have any clothes, அவங்க எந்த ஆடையும் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் பட் they did not feel ashamed, வெட்கப்படலை. ஆனால் என்னைக்கு பாவம் வந்துச்சோ, எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களோ, they felt ashamed, அத்தி இலையால் தங்களுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டார்கள். உண்மையிலே ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக பாவம் வரும்போது அங்கே இன்டிமசி இருக்காது, அங்கே ஷேம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியங்களை மறைக்கிறது இருக்கும். நிறைய நேரம் the wife is not comfortable to share her problems with her husband, ஏன்னா she doesn't have that confidence. இவருக்கு அந்த அளவுக்கு என் மேலே அன்பு இல்லை, நான் என் ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்கிற அளவுக்கு அவர் என்ன நேசிக்கலை. ஸோ they hide certain things. இது மட்டும் கேட்பாங்க, என்னத்தை மறைக்கிற, அந்த இது வந்து நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கேட்டு வாங்குற விஷயம் இல்லை. when there is real intimacy, உண்மையான கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு ஐக்கியம் இருக்கும்னா ஒளிவு மறைவே இருக்காதுங்க. 4வது, the final point, love is a rewarding work. வேற லைஃப்ல வேற எந்த ஒர்க்குக்கும் இந்த ரிவார்ட் கிடையாதுங்க. லவ் begets லவ், அன்பு அன்பை பிறப்பிக்கும். ஏன்னா நம்ம உண்மையாக நம்ம ஆண்டவர் கொடுத்த ஒரு துணையை நம்ம நேசிக்கும் போது அங்கிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற அன்பு ஈடு இணையற்ற அன்பு. ஒரு இன்னைக்கு உலகத்தில் மக்கள் வந்து தவிக்கிறது, தாகத்தில் தவிக்கிறது, அன்புக்காக தவிக்கிறாங்க. ஒரு அன்பான கணவன் மனைவி, ஒருத்தர் நேசிக்கிற கணவன் மனைவியை பார்த்தா பொறாமப்படுறதுக்கு உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உண்மையான அன்பு அநேக இடங்கள்ல இல்லை, ஒளிவு மறைவான அன்பு தான் இருக்குது, உண்மையற்ற அன்பு, தற்காலிகமான அன்பு தான் இருக்குது. அந்த ஒரு சாட்சி நமக்கே ஒரு மன நிறைவு நம்ம குடும்ப வாழ்க்கையை குறித்து. அது மாத்திரமல்ல, ஒரு ஹெல்தி அட்மாஸ்பியர், ஒரு செக்யூர் அட்மாஸ்பியர், அதில் பிள்ளைங்க ஆரோக்கியமாக வளருவாங்க.
உண்மையிலே ஒரு அன்புள்ள குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளைங்க, நீங்கள் தெரியும், எங்கள் வீட்டில் கத்துறது சத்தம் போடுறது பிள்ளைங்களெல்லாம் அப்படி ரொம்ப இது பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு முறை ஏதோ ஒரு விஷயத்தில் எஸ்தர் சின்ன பாப்பாவாக இருக்கும்போது கொஞ்சம் லவுடாக பேசின ஒரு காரியத்துக்கு அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு பயம் வந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், ஐயோ. ஸோ அப்போ இவ்வளோ நாள் நம்ம அப்படி அந்த ஒரு லவுட் வாய்ஸ் அது இல்லாமல் இருந்தால் பிள்ளைங்க எவ்வளோ டெண்டராக வளர்கிறாங்க. சில வீட்டில் எதுக்கெடுத்தாலும் கத்து, எதுக்கெடுத்தாலும் கூப்பாடு. அப்போ பிள்ளைங்க அப்படியே இன்சென்சிட்டிவாக இருப்பாங்க. சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்கவே மாட்டேன். எடுத்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வாடா, அப்போ தான் கேட்பான். ஏன்னா சின்னதுலேருந்தே அப்படி தான் பழக்கிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் ஒருத்தர் நேசித்து அன்பான குடும்பத்தை கட்டினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சமுதாயம் பாராட்டும். சமுதாயத்தில் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கடைசியாக இதை ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு கணவனுக்கு எதிர்பார்க்கிற, மனைவிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாட் டஸ் அ ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப்? ரெஸ்பெக்ட். அன்பு கிடையாது, ரெஸ்பெக்ட். மனைவி ஹஸ்பண்டை எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சம்பளம் இல்லை, சம்பளம் இல்லை, சம்பளம் அடிஷ்னலாக எதிர்பார்ப்பாங்க. வேற என்ன எதிர்பார்க்குறாங்க? லவ். மனைவி ஹஸ்பண்டை எதிர்பார்க்குற லவ். ஏன்னா இந்த ஹார்ட் ஒர்க்னு சொன்னேன் இல்லையா, என் கணவர் இந்த உலகத்தில் கடவுளுக்கு அடுத்தபடியாக என்ன தான் நேசிக்கிறார்னு ஒரு மனைவி ஃபீல் பண்ணாங்கன்னா ஷீ ஃபீல் செக்யூர்டு. ஒரு பாதுகாப்பாக ஒரு மனைவி உணர்வாங்க. அதே போல் ஒரு கணவன் என் மனைவி கடவுளுக்கு அடுத்தபடியாக அவங்க அப்பாவை இல்லை என்னதான் நேசிக்கிறா அப்படின்னு உணர்ந்தான்னா he feel respected. ஸோ உண்மையிலே இந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் நாட் ஓன்லி ஃபார் them, ஈவன் ஃபார் us, லவ்ங்கிறது பைபிளில் போட்டிருக்கு, புருஷன் தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். அது மாதிரி அநேக இடங்கள் லவ் ஒன் அனதர். கணவன் மனைவியாக நம்ம ஒருத்தர் நேசிக்கணும்னா இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க். எவ்ரி டே நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். இட்ஸ் நாட் ஈஸி. அநேக நேரம் நம்ம வேலையை கடவுளை மனைவியை விட அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிடறோம், பணத்தை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிடறோம், பிள்ளைங்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிடறோம். அந்தந்த காரியத்தை சரியாக நேசிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பார்ட்னர் அடுத்தது. இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க். தானாக அன்பு வந்துடாது. ஸ்பான்டேனியஸ் அன்பு, தானாக வர்ற அன்பு கொஞ்சம் நேரம் நிற்கும். ஆனால் நம்ம நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நம்ம அன்பு நிலைத்திருக்கிற அன்பாக இருக்கும். அதே போல் இட்ஸ் அ டெய்லி ஒர்க். ஏதோ ஒரு நாள், இந்த வாரத்தில் ஒரு நாள் நல்லா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், சில நேரம் இது செய்வாங்க. அதாவது ஒரு மனைவிக்கு கணவன் எப்போ ரொம்ப அழகானவராக தெரிவாராம் தெரியுமா? நல்லா மேக்கப்லாம் போட்டு தலை கொலையாமல் அப்படியே கம்பீரமாக நிற்கும் போது இல்லை, வீட்டு வேலையை செஞ்சு வேர்த்து விறுவிறுத்து இருக்கார் தெரியுமா? அப்போ தான் அவரை பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியுமா. இது நான் சொல்லலை, ஸ்டாட் ரிப்போர்ட் எடுத்ததில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய நேரம் மனைவி மாதிரி எதிர்பார்க்குறது என்னென்னா ஹீ ஷுட் ஹெல்ப் மீ. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபன்னியாக இருந்துச்சு. நிறைய பேர் ஈவன் விரும்பி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறவங்க அப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகிறது என்னென்னா, சிலர் ஜென்ஸ் பார்ப்பாங்க, அவர் எல்லாருக்கும் உதவி செய்வார், சர்ச்சில் எல்லாருக்கும் விழுந்து செய்வார், ரோட்டில் அவர் காரியம்னா இறங்கி அப்படியே பணி செய்வார். பா, இவர் நமக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த பிறகும் அவர் வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டார், ரோட்லேயும் சர்ச்சிலையும் தான் செஞ்சிட்டு இருப்பார். அப்போ தான் அங்கே பிரச்சனை வரும். ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஏம்மா, நான் முந்தி எப்படி இருந்தேன், இப்படி தானே இருந்தேன், அப்போ மட்டும் ஆசைப்பட்ட இதெல்லாம் அசம்ஷன்ஸ். அவர் இன்னைக்கு இவ்வளோ நல்லா செய்கிறாரு, நமக்கு வீட்டுக்கு வந்தால் சூப்பர் ஆகிடுவார். பட் லெட் அஸ் சேஞ்ச். நம்ம உலகத்துக்கு எவ்வளோ செஞ்சாலும் தட் டசன்ட் மீன் நம்ம வீட்டுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. கிறிஸ்து திருச்சபையில் அன்பு கூர்ந்து தன் உயிரையே கொடுத்த மாதிரி கணவன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவன் தாமே இப்படிப்பட்ட உண்மையான அன்பு. ஏன்னா இந்த அன்பு கொடுத்தோம்னா இட்ஸ் அ ரிவார்டிங் லவ். ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், வியாதி விக்கினங்கள் வராது, அநேகருக்கு நம்ம சாட்சியாக இருப்போம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, திருமணம் என்பதை நீர் ஏற்படுத்தினீர் சுவாமி. அந்த திருமணம் நன்றாக இருக்க வேண்டுமானால், சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், அந்த திருமணத்தில் அன்பு என்ற அந்த
குணம் இருக்க வேண்டும். அன்புன்னா அந்த உலகம் எதேதோ நினச்சிக்கிடுது சுவாமி. ஏதோ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா, ஒரு பாட்டை பாடிட்டா, ஒரு கவிதை எழுதிட்டா, இல்லை உடம்புல கொஞ்சம் கீறி வச்சுட்டா அதுதான் அன்புன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்புங்கிறது இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டெய்லி ஒர்க், இட்ஸ் அ ரிவார்டிங் ஒர்க். நீர் எங்களில் அன்பு கூர்ந்த வண்ணமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற துணையோடு அன்போடு இருக்க உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.